இறை இயேசுவின் அன்பில் இணைந்து வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே, எம்ஏடி பேழையின் வலையொலியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இல்லறத்தின் முன்சுவை. கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? கடவுளின் படைப்பின் ரகசியம் மிக அற்புதமானது. அதில் ஒன்றுதான் கணவனும் மனைவியும். சிறிது கால வாழ்க்கையில் நாம் இருவரும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். அதன் வலிமை பெரியது. கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன குணங்களுடன் இருக்க வேண்டும் என்று இறைவார்த்தை வழிகாட்டுகிறது. இந்த வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் நடந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. வாழ்வது கொஞ்ச காலம் என்றாலும் இந்த வாழ்க்கையில் ஒழுக்க நெறிகளுடன் நமக்கு அன்பானவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதையே அனைத்து மதங்களும் வலியுறுத்துகின்றன. கணவன் மனைவி உறவை வலுப்படுத்த உதவும் இறை வார்த்தைகள்: அன்பு, மரியாதை, விட்டு கொடுத்தல், புரிந்து கொள்ளுதல், ஒருவரை ஒருவர் போற்றுதல், கடவுளை மையமாக கொண்டு வாழ்தல் போன்றவற்றை எடுத்துரைக்கின்றன. அன்பு மற்றும் தியாகத்தோடு வாழ எபேசியர் புத்தகம் 5:28 அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதும் அன்பு கொள்கிறவர் ஆவார். 1 பேதுரு 4:8 எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரை ஒருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள், ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும். மரியாதை மற்றும் பணிவுடன் வாழ எபேசியர் புத்தகம் 5:33 எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தன் மனைவின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். பொறுமை மற்றும் புரிதலோடு வாழ நீதிமொழி புத்தகம் 15:1 கனிவான மறுமொழி சினத்தையும் ஆற்றிவிடும், கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும். எபேசியர் 4:2 முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ வேண்டும். உறவின் பிணைப்பில் வாழ மத்தேயு 19:6 இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். 1 கொரிந்தியர் 7:10-11 திருமணமானவர்களுக்கு நான் கட்டளையாக சொல்வது இதுவே: மனைவி கணவனிடமிருந்து பிரிந்து வாழக்கூடாது. இது என்னுடைய கட்டளை அல்ல, மாறாக ஆண்டவருடையது. அப்படி பிரிந்து வாழ்ந்தால் மறுமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லது கணவருடன் ஒப்புரவாக வேண்டும். கணவரும் மனைவியை விலக்கிவிடக்கூடாது. கணவன் மனைவி நன்றியோடு வாழ கொலோசியர் புத்தகம் 3:5 கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவராக இருந்து வாழுங்கள். கணவன் மனைவியிடம் இருக்க வேண்டிய பண்புகள்: அன்பு, மரியாதை, உறவுகளை மதித்தல், புரிந்து கொள்ளுதல், நல்ல தாம்பத்தியம், எதிர்கால திட்டங்கள், தனித்த முக்கியத்துவம், இருவரும் சேர்ந்து சமையல் செய்தல், மாதத்திற்கோ அல்லது ஆண்டிற்கு ஒரு முறையாவது பிடித்த இடங்களுக்கு செல்லுதல். இவ்வாறு செய்தால் கணவன் மனைவியுடைய அன்பு நீடிக்கும். கணவன் மனைவி நல்ல நடத்தையுடன் வாழ எபேசியர் புத்தகம் 5:21-33 வார்த்தைகள் இவ்வாறு கூறுகின்றன: கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும்.
திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூய்மையாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முடன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடலென கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீது அன்பு கொள்கிறவராவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புக்கள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவி மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் கணவனின் ஆசீர்வாதம். திருப்பாடல் 128. உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசீர் பெற்றவராய் இருப்பார். கடவுளுக்கு அஞ்சி நடக்கும் மனைவியின் ஆசீர்வாதம். நீதிமொழி புத்தகம் 31. திறமை வாய்ந்த பெண்கள் பலர் உண்டு, அவர்கள் அனைவரிலும் சிறந்தவள் நீயே என்று அவன் சொல்வான். எழில் ஏமாற்றும், அழகு அற்றுப்போகும், ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். நீதிமொழிகள் 19:14. வீடும் சொத்தும் ஒருவனுக்கு வழி சொத்தாய் வரலாம், ஆனால் விவேகமுள்ள மனைவியோ ஆண்டவர் அளிக்கும் கொடை. ஆம், ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் கணவன் மனைவி இத்தகைய ஆசீர் பெற்றவராய் இருப்பார்கள். துணை என்பது நம்மோடு நிற்பவர் அல்ல, நமக்காக வாழ்க்கை முழுவதும் நம் மீது தவறு இருந்தும் நம்மை பற்றி பிறரிடம் விட்டு கொடுக்காமல் நிற்பவர். மனைவி கருவில் சுமக்காத முதல் குழந்தைதான் கணவன். கணவனை பெற்றெடுக்காத இரண்டாவது தாய்தான் மனைவி. எந்த வீட்டில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்று போகிறார்களோ அங்கே ஒரு குடும்பம் வெற்றி பெறுகிறது. ஆமேன். மரியே வாழ்க.